மனுஷன் உண்டாக்கக்கூடிய எல்லாமே அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கடவுள் அவனுக்கு என்ன பண்ணாருன்னா அதற்குரிய அந்த நாலேஜை கொடுத்தாரு, அந்த படைப்பாற்றல் அவனுக்கு கொடுத்தாரு. கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றல் மனுஷனுக்கு இருக்குது, அந்த கிரியேட்டிவிட்டி பவர். அது எது கொடுத்தாருன்னா, கடவுள் எப்படி இந்த பூமியை வந்து அவர் உண்டாக்குனாரோ, சூரியன், சந்திரன், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இப்படி சொல்லி எல்லாத்தையும் உருவாக்குனார், புல் பூண்டு செடி கொடி. அந்த மாதிரி மனுஷன் அவன் என்ன பண்ணணும், உருவாக்குகிறவனா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன பண்ணாருன்னா அவனுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி பவர் தன்னை போலவே அவனை என்ன பண்ணாரு, உருவாக்குனார். ஆனா இவன் எதை உருவாக்கணும்னு அதுல போய் சிக்கிக்கினான் பாருங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். இவன் எதை உருவாக்கணும்னு அதுல போய் சிக்கிக்கினான் மனுஷன். ஏன் அப்படி சொன்னா, கடவுளுடையதை கடவுளுடைய அந்த பலத்தில் தான் நம்ம அனுபவிக்க முடியும் என்பது சத்தியம். அதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன். அப்போ இன்னைக்கு ஒரு டீப்பான ஒரு சோர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வருது அப்படி சொன்னா, ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போவோம் அப்படி சொன்னா நம்முடைய பலன் குன்றியது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ என்னுடைய சோர்வு வந்து எதை காண்பிக்குது அப்படி சொன்னா, இந்த உலகத்தினுடைய பொல்லாத தத்துவம், அதாவது ஆதாமின் உலகம், பிலாசபி ஆஃப் ஆடம், அவனுடைய தத்துவம் நம்மள என்ன பண்ணிருக்குன்னா சூழ்ந்து இருக்குன்னு அர்த்தம்.